இன்று நாம் ஹாவ் டு என்ற வார்த்தையை பற்றி படிப்போம். பொதுவாக எந்த கிராமர் புக்குமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது யூசேஜில் இருக்கு. எழுத்துக்கும் சரி பேச்சுக்கும் சரி இது யூசேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. இதனுடைய ஹேவ் டு, அதாவது ஹேவ் டுன்னு ஒன்று, நான் போக வேண்டும், படிக்க வேண்டும், தூங்க வேண்டும், எழுத வேண்டும், இதெல்லாம் சுட்டு வச்சிடும். ஆனால் போக வேண்டியிருக்குது, எழுத வேண்டியிருக்குது, என்ன ஹோம்ஒர்க் எழுத வேண்டியிருக்குது, சரியா, என்ன பிக்காக போக வேண்டியிருக்குது, எனக்கு இதெல்லாம் வர வேண்டியிருக்குது. அந்த மாதிரி வேண்டியிருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த ஹேவ். இது ஐ, யூ, வி, தே, எனி ப்ளூரல், ஹாவ் டு டூ. ஹாவ் டு டூன்னா செய்ய வேண்டி இருக்கிறது. இதுதான் என்னுடைய மீனிங். அதே மாதிரி ஹி, சி, எனி சிங்குலர் வந்தால் ஹேஸ் டு டூ. ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். சரியா? அப்போ ஐ ஹாவ் டு டூ, நான் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த டூல மட்டும் ஒரு வெர்பு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இல்லையா, அந்த வெர்பு மட்டும் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வெர்பு வச்சிருக்கிறேன். நீங்களும் நிறைய வெர்புக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஐ ஹாவ் டு கோ டு மை ஆஃபீஸ் at 10 o'clock. I have to go to my office 10 o'clock. அர்த்தம் என்ன, நான் 10 மணிக்கு எனக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுடே, நான் இன்னைக்கு இந்த வேலையை முடிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி we have to be plural sentence, we have to vacate this house, we have to vacate this house within a month. ஒரு மாதத்துக்குள்ள நாங்கள் எங்கள் வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்கு. சரியா? அதே மாதிரி சென்ட், ஐ ஹவ் டு சென்ட் எ மெசேஜ் நான் இட்ஸ், உடனே நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்கு. கம், ஐ ஹவ் டு கம் பை பஸ், வந்து பஸ்ஸில் தான் வர வேண்டியிருக்கு. சரியா? அதே மாதிரி ஐ ஹவ் டு அட்மிட் மை மதர், ஏன்னா அவங்க சுகமில்லாமல் இருக்காங்க. ஐ ஹவ் டு அட்மிட் மை மதர் இந்த ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களை அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி பி, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கு. we have to answer all the questions. ஆன்சர், எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி ஐ ஹவ் டு அப்ளை ஃபார் அ ஜாப், நான் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. க்ளீன், I have to clean my house. அதே மாதிரி meet, I have to meet him today, நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இனி பாருங்க, we have to pay the full amount, முழு தொகையை செலுத்த வேண்டியிருக்கிறது. Stay, we have to stay in a lodge, நாம் ஒரு லாட்ஜில் தங்க வேண்டியிருக்கிறது. இல்லை, you have to stay in hostel, நீ ஹாஸ்டலில் தங்க வேண்டியிருக்கிறது. சரியா? அடுத்தது ரெஸ்பெக்ட், we have to respect him, நான் அவனை மரியாதை செலுத்த வேண்டியிருக்கிறது. ஸோ ஐ ஹாவ் டு, யூ ஹாவ் டு, எல்லாமே வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸில் வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டியிருக்கிறது, செய்ய வேண்டியிருக்கிறதுன்னு. இனி இதில் பாருங்க, ஹி, சி, சியை வச்சு பாருங்க, ஹி வச்சு பாருங்க, சிங்குலர். அதுக்கு ஹேஸ் டு டூ, she has to finish this work today, she has to finish this work today, இன்று அவள் இந்த வேலையை முடிக்க வேண்டி இருக்கிறது. she has to answer all the questions, அவள் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, she has to apply for this job. அதே மாதிரி he has to come quickly, அவன் உடனே வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி எனி சிங்குலர், மாலா has to study well, மாலா நன்றாக படிக்க வேண்டி இருக்கிறது. சரியா?
இப்போ பாருங்க மை பிரதர், நம்ம ஏற்கனவே படிச்ச சென்டென்ஸ்ல உள்ளதே எடுத்து பார்ப்போம். ஐ ஹாவ் டு ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுத வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி யூ ஹாவ் டு பிளே ஃபுட்பால், நீ ஃபுட்பால் விளையாட வேண்டி இருக்கிறது. சரியா? அதே மாதிரி all the students have to study well. Any plural என்றால் all the students have to study well. அதே மாதிரி this computer has to work well. இது நன்றாக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, the government has to introduce a scheme for women. பெண்களுக்காக இந்த திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி அந்த போலீஸ் சென்டென்ஸ் எடுங்க. The police have to investigate this case. ஸோ இது எல்லாமே ப்ளூரலுக்கு இதுவும் சிங்குலருக்கு இதுவும் போட்டு எழுதி பார்க்க வேண்டியது. அப்படின்னா இனி I have to finish this one. இதை நெகட்டிவ் பண்ணுனா I have to write a letter. அதே பாருங்க சிம்பிளா, I have to write a letter. அது எப்படி பிரியும் நெகட்டிவ்ல? இந்த have to எப்படி பிரியும்? I have to போட்டா the have to எப்படி பிரியும்? do plus have to. do plus have to வரும்போது என்ன வரும்? இதுக்கு இடையில் நாட் வரும். do not have. அப்போ I don't have to go there தான் நாங்கள் போக வேண்டியது. சரியா? அதே மாதிரி he does not have to come. அவளுக்கு வர வேண்டியதில்லை. இப்போ வேண்டி இருக்கிறது, அதுக்கு நேர் ஆப்போசிட் வேண்டியது. சரியா? இதையும் கொஞ்சம் சென்டென்சஸ் எழுதி பாருங்க. இது அந்த வெர்புகளுக்கு இருக்கு இல்லையா? ஐ டோன்ட் ஹாவ் டு கோ. அதே மாதிரி ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுடே. we போட்டு பாருங்க. we have to vacate this house today. அது நெகட்டிவ் பண்ணா we don't have to vacate this house today. we have to send a message. we don't have to send a message. சரியா? we have to come quickly. உடனே வர வேண்டியது இருக்குது. we don't have to come quickly. ஏனி இப்போ ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு ப்ளூரல். all the students have to answer all the questions. எல்லா மாணவர்களும் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டி இருக்கிறது. அது அப்படியே நெகட்டிவ் பண்ணா all the students do not have to answer all the questions. எல்லா மாணவர்களும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை. சரி, அதே மாதிரி she has to meet him. அவள் அவனை சந்திக்க வேண்டியிருக்கிறது. she has to meet him today. அதை நெகட்டிவ் பண்ணா எப்படி வரும்? has to எப்படி பிரியும்? does plus have to பிரியும். அதுக்கு இடையில நாட் போட்டோம். does not have. நம்ம ஏற்கனவே செய்கிற அதே மாடல் தான். அப்ப என்ன வரும்? she does not have to go there. she does not have to come here. she does not have to meet him. இது அப்படியே எழுதிப்பாரு. நான் ஒரு 10 வெர்பை செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நீங்க அவ்வளவு சென்டென்ஸையும் எழுதிப்பாரு. நீங்க இப்ப பாருங்க வரும். இது நெகட்டிவ், இதை கொஸ்டின் பண்ணி பாருங்க. அதே மாதிரி you have to answer all the questions.
to answer all the questions. அப்போ அந்த கொஸ்டின் பண்ணா என்ன வரும்? இந்த நாட்டுக்கு பதிலா கொஸ்டின் பண்ணா என்ன வரும்? Do you have to? அதான் சப்ஜெக்ட். Do you have to? Do you, அதாவது you have to answer all the question. அந்த கொஸ்டின் ஆகி வரணும்னா do you have to answer all the questions? நீ எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டி இருக்கிறதா? இல்லை. அதே மாதிரி she இல்ல she has to submit the records today. She has to submit the record today. The has to எப்படி பிரியும்? does plus have to னு பிரிஞ்சா சப்ஜெக்ட் போடும். does he has to submit the record today. Does he have to submit the record today? அவன் இன்று ரெக்கார்டுகளை சப்மிட் பண்ண செய்ய வேண்டி இருக்கிறதா? சப்மிட் பண்ண வேண்டி இருக்கிறதா? அதான் கேள்வி. கொஸ்டினா வரும்போது வேண்டி இருக்கிறதா? அதே மாதிரி இப்போ என்ன பாருங்க, இப்போ ஒரு சொல்றேங்க. I have to write a letter. இது அப்படியே பேசிக் பண்ணணும். பேசிக் பண்ணா என்ன வரும்? முதல்ல என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகவும் மாற்றப்பட வேண்டும். முதல்ல a letter. இந்த லெட்டர்ங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அதனால has தான் வரும். letter has to be past participle. இதுக்கு என்னது? இந்த be passive voiceனால இந்த ஃபார்முக்கு be வந்து passive voiceக்கு சேர்க்கப்படுது. அதனால இது என்னது? ரைட்டுக்கு written, past participle written. அப்போ a letter has to be written by me. அதாவது இங்க என்னதான் இருக்குது? I have to write a letter நாலும் இங்க சிங்குலர் இருந்தா என்ன வரும்? a letter has to be written by me. ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட வேண்டி இருக்கிறது. சப்போஸ் இது லெட்டர்ஸ் இருந்தா இங்க என்ன வரும்? நல்லா பாருங்க, லெட்டர்ஸ் சிங்குலரா மீதி என்ன ஒன்னாதான் வரும். இது அப்படியே எழுதிக்கலாம். to be written by me தான். இங்க என்ன வரும்? ப்ளூரல் வந்ததுனால have to be. letters have to be written by me. இப்போ பாருங்க, ஒரு சென்டென்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ the government has to introduce a scheme for women. Government has to introduce a scheme for women. அவங்க வரும்போது எப்படி வரும்? A scheme has to be introduced by the government for women. இதுதான். அதே மாதிரி the government has to introduce many schemes for women. ஆப்ஜெக்ட் என்னது? many schemes. அப்ப many schemes have to be introduced by the government. பல திட்டங்கள் அரசால் பெண்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றன. சரியா? இப்ப புரியுதா? அப்ப என்ன வேணும்? முதல்ல நீ என்ன எழுதுனீங்க? பிரசன்ட் டென்ஸ். இது அவ்வளவுமே என்ன எதுக்கு வரும்?
ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரக்கூடியது. இது அவ்வளவுமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரக்கூடியது. இனி பாஸ்ட் டென்ஸ் எடுக்கணும். பாஸ்ட் டென்ஸ் எடுத்தா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had to do, அதாவது அங்க செய்ய வேண்டி இருக்கிறது. இங்க என்ன வரும் நீங்களே யோசித்து பாருங்க. செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருந்தது முன்னாடி. அப்ப பாருங்க, முதல்ல ஐ போட்டு பாருங்க. ஐ இப்ப எல்லாமே had to do. had to do all something. இங்க எல்லாமே இருக்கிறதுன்னு வந்து இனி அங்க எல்லாமே எப்படி வரும்? பாஸ்ட் டென்ஸுக்கு இருந்ததுன்னு வரும். அப்ப செய்ய வேண்டி இருந்தது. அப்ப ஐ ஹேட் டு கோ தேர்னா நான் அங்கு போக வேண்டி இருந்தது. ஐ ஹேட் டு ஃபினிஷ் திஸ் ரிப்போர்ட், நான் அந்த ரிப்போர்ட்டை முடிக்க வேண்டி இருந்தது. அதே மாதிரி we had to vacate this house last month. அப்ப நாங்க கழிந்த மாதம் நாங்கள் இந்த வீட்டை காலி செய்ய வேண்டி இருந்தது. I had to send a message immediately. அப்ப என்ன வரும்? நான் ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டி இருந்தது. அதே மாதிரி நாங்க ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணோம். அந்த எக்ஸாமினேஷன்ல 50 கேள்வி கேட்டாங்க. ஸோ ஐ ஹேட் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். நான் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டி இருந்தது. இங்க இருக்கிறதுன்னு இருந்தது படிச்சுக்கிடுங்க. அது அதே மாதிரி they had to apply for a job. அவர்கள் ஒரு வேலைக்காக விண்ணப்பிக்க வேண்டி இருந்தது. they had to clean the room. அவர்கள் அந்த அறையை சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. they had to meet all the teachers, had to meet the principal. எல்லா ஆசிரியர்களும் தலைமை அல்லது முதல்வரை சந்திக்க வேண்டி இருந்தது. இனி they had to pay the full amount, முழு தொகையையும் கட்ட வேண்டி இருந்தது. they had to stay in a lodge. அவர்கள் ஒரு விடுதியில் தங்க வேண்டி இருந்தது. ஆக எல்லா வெர்பையுமே இந்த டூல போட்டு பார்க்கும்போது இதெல்லாம் வரும். அப்ப முதல்ல செய்ய வேண்டி இருக்கிறது, பாஸ்ட் டென்ஸுக்கு செய்ய வேண்டி இருந்தது. இது எல்லாமே போட்டு பாருங்க. எனக்கு பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் இது எப்படி வரும்? I had to send. I had to send an SMS. இப்படி வச்சுக்கிடுவேன். I had to send an SMS. இது அப்படியே நெகட்டிவ் பண்ணா இந்த ஹேட் எப்படி பிரியும்? ஹாவ் வந்து டூ பிளஸ் ஹேவ் டு, டஸ் வந்து ஹேஸ் வந்து டஸ் பிளஸ் ஹேவ் டு. அப்ப இது எப்படி வரும்? டிட் பிளஸ் ஹேவ் டு, டிட் பிளஸ் ஹேவ் டு. அப்போ அப்படியே வெளியே எடுத்தா என்ன வரும்? ஐ இதை நெகட்டிவ் பண்ணா நாட். ஐ டிட் நாட் have to send an SMS. நான் ஒரு குறுஞ்செய்தியா? நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டி இருந்தது. இதுக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டி இருந்ததில்லை. இதான் நெகட்டிவ். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதான் டிட் தான் வரும். I did not have to, we did not have to. இவங்க பாருங்க, I did not have to send a message வேற படும். reply. I did not have to reply him. I did not have to answer all the questions. I did not have to go. எல்லாம் ஒவ்வொன்றுக்குமே கொஞ்சம் ஒரு 20 நான் சில
பல்ப் எடுத்து எழுதிருக்கேன். நீங்கள் நிறைய வருது, ஒரு 50 எழுதி பாருங்க. அவன் அந்த எழுதும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். அதேமாரி அது பேசும்போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஐ டிட் நாட் ஹாவ் டு, இது ஸ்டேட்மெண்ட், இது நெகட்டிவ். எனக்கு கொஸ்டின் எப்படி வரும்? ஐ ஹேட் டு சென்ட் அன் எஸ்எம்எஸ்னா இந்த நாட்டுக்கு எல்லாம் சப்ஜெக்ட் வரும். இப்போ பாருங்க, யூ had to send an SMS. You had to send an SMS. இது எப்படி புரியும்? I did not. இப்போ you had to send an SMS. இதை நீங்க கொஸ்டின் பண்ணி பார்க்கும்போது இந்த had to எப்படி வரும்? Did plus have to. இந்த சப்ஜெக்ட் எங்க வரும்? நடுவில் வரும். You. அப்போ did you have to send? நீ ஒரு தகவல், ஒரு செய்தி இல்லை குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டி இருந்ததா? கேள்வி. அப்ப அதே மாதிரி சொல்லுங்க, did you have to stay in a hotel? நீ ஒரு ஹோட்டல்ல தங்க வேண்டி இருந்தது. did you have to come by bus? நீ பஸ்ல வர வேண்டியது இருந்தது. சரியா? did you have to sleep on the floor? நீ தரையிலே தூங்க வேண்டி இருந்தது. இதே மாடல். I had to, you had to, இதுக்கு கொஸ்டின் என்னது? இதுதான். இனி இதுக்கு பேசிவ், அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம், ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் பார்த்தோம். இதுக்கு நெகட்டிவ் என்ன வரும்? யூ டிட் நாட் ஹாவ் டு சென்ட் அ மெசேஜ். டிட் யூ ஹாவ் டு சென்ட் அ மெசேஜ்? கொஸ்டின். இனி இங்க பாருங்க, இது அப்படியே பேசிவ் பண்ணுவாமா? பேசிவ். யூ ஹேட் டு சென்ட் அன் எஸ்எம்எஸ். அப்ப என்ன வரும்? an SMS. இது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல பிரசன்ட் வந்தாலும், சாரி, சிங்குலர் வந்தாலும் ப்ளூரல் வந்தாலும் எல்லாத்துக்குமே என்னதான் வரும்? had. அப்போ சிங்குலர் தான் இது. had to be. passive voice-க்கு என்ன ஆக்ஸிலரி வருது? be. send. இந்த சென்ட்ங்கிறது SEND. இங்க என்ன வரும்? past participle SENT. an SMS had to be sent by you. உன்னால் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட வேண்டி இருந்தது. இதுதான் கரெக்டாக. சரியா? இனி இதுக்கு நெகட்டிவ் பார்க்கலாமே. an SMS had not to be sent. இது நெகட்டிவ் வந்தா இதெல்லாம் வரும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். had not to be sent. இப்போ இதுக்கு கொஸ்டின் வேணுமா? வேண்டாம். இது வந்து ஆக have to, has to present tense, had to past tense. இதுக்கு future tense. I, we, shall have to do, இல்லைன்னா will have to do, ரெண்டுமே போடணும். other subject will have to. இல்லை நீங்க எல்லாமே will have to do நீ போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கும் போது படிச்சா போதும், எழுதும்போது ஒன்றும் இல்லை. பாருங்க, ஒரு 1-2 சென்டென்ஸ் போகும். இப்போ வேண்டி இருக்கிறது, அவங்க என்ன வரும்? இங்க வேண்டி இருக்கிறதுன்னு வந்து, இங்க வேண்டி இருந்ததுன்னு வந்து, இங்க ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன வரும்? வேண்டி இருக்கும். சரியா? அப்போ ஐ will have to stay in a lodge.
நீ ஒரு விடுதியில் தங்க வேண்டி இருக்கும். சரியா? நான் ஒரு விடுதியில் தங்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி யூ வில் ஹாவ் டு, யூ ஒரே தான். யூ வில் ஹாவ் டு ரிப்போர்ட் டு ஆஃபீஸ் டுமாரோ. நாளைக்கு நீ ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி யூ வில் ஹாவ் டு சப்மிட் யுவர் ப்ராஜெக்ட் ஒர்க் டுமாரோ. அதே மாதிரி ஐ வில் ஹாவ் டு அப்ளை ஃபார் அ ஜாப், ஃபார் திஸ் ஜாப். நான் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும். ஐ வில் ஹாவ் டு அட்மிட் மை மதர் இன் ஹாஸ்பிட்டல். நான் எங்கள் அம்மாவை ஒரு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? அதே மாதிரி we will have to, we will have to vacate this house next week. We will have to vacate this house next week. அதே மாதிரி you will have to clean your room daily. You will have to clean your room daily. அதே மாதிரி you will have to meet the principal. நீ பிரின்சிபாலை சந்திக்க வேண்டியிருக்கும். சரியா? அதே மாதிரி யூ வில் ஹாவ் டு பே த ஃபுல் அமௌண்ட். முழு தொகையும் நீ செலுத்த வேண்டியிருக்கும். யூ ஹாவ் டு பே த ஃபுல் அமௌண்ட். சரியா? அதே மாதிரி யூ ஹாவ் டு ஃபினிஷ். யூ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ரெக்கார்ட் டுமாரோ. அப்போ இது இனி இதுக்கு நெகட்டிவ் ஆகும். we will have to. இப்போ பாருங்க, இதுக்கு we will not have to. We will not have to do. இது என்ன verb வேணாலும் போடும். We will not have to vacate this house. நாங்கள் வீட்டை காலி பண்ண வேண்டி இருக்காது. அதே மாதிரி we will not have to submit this record. நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டி இருக்காது. அப்போ வேண்டி இருக்கும், வேண்டி இருக்காது. இனி இப்போ பாருங்க, யூ. இப்போ இந்த சென்டென்ஸை பேசி பண்ண முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணி நோக்கும். யூ போடும். யூ will have to stay in a lot. முடியாது. ஏன்னா எதை, யாரை, யாரிடம், இந்த 3 கேள்விகளுக்கும் இதில் ஆன்சர் இல்லை. சரியா? இப்போ யூ வில் ஹாவ் டு வேற இன்னொரு வாக்கியம் போடுங்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். இப்போ இது ஒரு சென்டென்ஸ். இதுதான் ஃபியூச்சர். யூ வில் ஹாவ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின். நீ எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டி இருக்கும். இப்போ இதை அப்படியே பேசி பண்ணா எதைங்கிற கேள்வி இருக்குல்ல, ஆல் த கொஸ்டின்ஸ். அப்ப என்ன வரும்? ஆல் த கொஸ்டின்ஸ் என்ன வரும்? will have, all the questions will have to be answered by you. All the instruction போட்டுப்பாங்க. All the questions will have to be answered by you. No question can be left. All the questions will have to be answered by you. இது passive voice. சரியா? அப்போ இங்க கரெக்டா அந்த will have toங்கிறத will have to be answered. இப்போ ஒரு question பண்ணுங்க. The government will have to introduce many schemes for women. The government will have to introduce many schemes for women. Introduce the வார்த்தை போட்டுரும். அப்ப என்ன வரும்? All the schemes for women will have to be
introduced by the government. அதே மாதிரி the police will have to investigate this case. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க வேண்டி இருக்கும். இப்போ அதை பேசி வரும்போது this case will have to be investigated by the police or CBCID. இப்போ ஒரு கேஸ் வந்து சீரியஸாக போகுதுன்னா this case will have to be investigated by the CBI. ஸோ இதுதான் பேசிவ் வாய்ஸ். சரியா? ஆக ஒரு விஷயம், நான் ஒரு 10 வெர்பு எழுதி போட்டேன். 10 வெர்பை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு 50 வெர்புக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை முதல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, ரெண்டாவது அதுக்கு நெகட்டிவ் எழுதுங்க, மூணாவது அதுக்கு பேசிவ் பண்ணுங்க. இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. எந்த மேக்ஸில் சில பேர் சொல்லி கொடுப்பாங்க, சில பேர் புக்கில் இருக்காது. சரியா? ஆனால் யூசேஜில் ஃபுல்லாக இருக்குது. இது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படும். அதேமாரி பாஸ்ட் டென்ஸையும் செய்து பாருங்க. பாஸ்ட் டென்ஸுக்கும் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் மூணையும் செய்து பாருங்க. அதே மாதிரி ஃபியூச்சருக்குமே ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் பேசிவ் எல்லாமே, அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நெகட்டிவ் பேசிவ். சரியா? இதை பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம். இதே மாதிரி